Assalamualaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another vlog. இந்த vlog பார்த்தீங்கன்னா ஈது வரத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடியே எடுத்த vlog. இந்த vlogல நான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஈது டே அதுக்கப்புறம் மறுநாள் அதோட தொடர்ந்து 2 நாள் வரைக்கும் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இயர்லி மார்னிங்கே போயிட்டு ஆடு வாங்கிட்டு வந்துட்டோம். பக்ரீத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருக்கணும் இல்லையா, அதுக்காக. ஆடு பார்த்திங்கன்னா ஒன்றாவே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சியோட வீட்டுக்காரங்களும் சேர்ந்து 2 பேரும் போய் 2 ஆடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடு ரொம்ப என்ன சொல்கிறது, சேட்டை பண்ணிடுச்சு. இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் 2 ஆடையும் ஒன்றா கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே ஒரு 1 டே போனதுக்கப்புறம் தான் அதுக்கு பழகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் குட்டியாக வாங்கினது இந்த கோழி நல்லா அல்ஹம்துலில்லாஹ் புசு புசுன்னு பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அது கரெக்டாக கேட்குது. அந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருச்சு. அண்ட் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால நல்லா ஈஸியாகவே அதை வளர்த்துடலாம். வீட்டுக்குள்ளேயே வளர்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈது ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம பாஸ்மதி ரைஸ் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் இதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம். ஸோ என்னெல்லாம் தேவைப்படுதோ கரெக்டாக பக்ரீத் அன்றைக்கே மல்லி இல்லை புதினா இல்லைன்னு சொன்னோம்னா அவ்வளோதான், கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு முன்னாள் நாளே வாங்கி வச்சதா தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஷாப்பிங்லாம் பண்ணிட்டோம். பட் பக்ரீத்க்கு அந்தளவுக்கு ட்ரெஸ் வியர் பண்ணுறது, பாயாசம் பண்ணுறது அதில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா குர்பானி கொடுக்குறதுனால இது எங்களுக்கு 2வது வருஷம் குர்பானி கொடுக்குறோம். ஸோ ஒரு டே ஃபுல்லாக ஒர்க் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒர்க் டே மாதிரி தான் எங்களுக்கு பக்ரீத்தே போச்சு. ஷாப்பிங் முடிச்சுட்டு நைட்டு கிளம்பி வரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக தான் ஆகிடுச்சு. டைமும் ஆகிடுச்சு. பசங்களுக்கு யூனிஃபார்ம் வேறு ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வந்துடுத்தோம். ஸோ கொஞ்சம் தூரமாக போக வேண்டியது இருந்ததுனால கொஞ்சம் நைட்டே ஆகிடுச்சு. வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா பக்ரீத். நல்லா தடப்புடலாம் சமையல் வேலை நடக்குமோ இல்லையோ, இந்த குர்பானி இது பண்ணுற வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. தண்ணி எடுத்துகிட்டு வா, அது எடுத்துகிட்டு வான்ட்டு பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது. ஆளுக்கு ஒரு வேலை சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குர்பானி எல்லாம் பண்ணிட்டோம், ஜுபாலாம் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணலாம். ஸோ தடபுடலாம் சமைச்சாச்சு. மட்டன் பிரியாணி தான் சமைச்சிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எங்களுக்கு போச்சு. நைட்டு ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா அந்த பக்ரீத் ஃபுல்லாகவும் வெளியே எல்லார் வீட்டுக்கும் போகிறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. போயிட்டு அந்த டே ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது பக்ரீத்துக்கு மறுநாள் எடுத்தது. ஆக்சுவலி எனக்கு ஒரு ரெசிபி இன்றைக்கி ஒரு ஆர்டர் இருந்ததுனால தான் நான் அம்மா வீட்லேயும் ஸ்டே பண்ணலை. அன்றைக்கி நைட்டே கிளம்பி வந்துட்டேன். இப்போ நான் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணலான்னு பார்த்தா என்னோடய ட்ரைபேடு பார்த்திங்கன்னா இருந்தது ஒன்று தான், அதுவும் உடஞ்சிருச்சு. இந்த லைட்டை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன் அன்றைக்கி வெளிச்சத்தில். அதுக்கப்புறம் கையிலேயே தான் நான் இந்த ரெசிபி எடுத்துகிட்ருக்கேன். தம்ரூட் ஹல்வா எனக்கு ஒரு 250 கிராமோ அதுக்கப்புறம் ஒரு 15 குக்கீஸ் ஆர்டர் இருந்துச்சு. அதை தான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி தம்ரூட் ஹல்வா டீட்டெயில்டாக இல்லாமல் அதை ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ரவை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக மில்க் சேர்த்து இப்போ இது நல்லா குக் பண்ணிக்கிட்டு என்னெல்லாம் மெஷர்மெண்ட்டு எவ்வளோ சேர்த்துருக்கேங்கிறத ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். பால் நல்லா கொஞ்சம் அளவுக்கு அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்து நல்லா கிளறி விடணும். நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இலக்குன மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இது 3மே அரைச்சி மையாக இருந்த பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்து இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணும். இது பார்த்திங்கன்னா பால்கோவா, அதாவது கோவா இருக்குல்ல, இனிப்பு இல்லாத கோவாவும் கேசரோட கலர் கொஞ்சமாக பாலில் சேர்த்துருந்தேன். அது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டேன். கோவா எவ்வளோ எடுத்தேன், கேசரி எவ்வளோ எடுத்தேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு. கடலைப்பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு அதை தண்ணியெலாம் வடிகட்டிட்டு 3த்தையும் பாதாம்லேருந்து தோல் சீவி 3 மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கணும்.
லாஸ்ட்டாக வந்து ஒரு 60 கிராம் 60 எம்எல் அளவுக்கு நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குக் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும். பேலன்ஸ் கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுட்டு மேலே நம்ம பேக் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டார்க்கிஷ் கலரில் வரும். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் 10 நிமிஷம் வந்து இதை பேக் பண்ண வச்சுட்டோம். மேலே கொஞ்சமாக முந்திரி மட்டும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குற பொருட்களாக தான் நம்ம சேர்த்துருப்போம். ஸோ இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா சீரியஸ்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கும் நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ இதை வந்து பேக் பண்ண வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குட்டி வாண்டு ஏந்திரிக்கிறதுக்குள்ளே நான் பிஸ்கெட்டும் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக கடகடன்ட்டு அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இங்கே தான் வந்து மெயினாக ஒரு சொதப்பல் நடந்துடுச்சு. ஆக்சுவலி பட்டர் வாங்கும்போது அங்கே ஸ்ப்ரெட்டுன்ட்டு இருந்துச்சு. ஸ்ப்ரெட்டுனா என்னன்னு தெரியல. சரி பட்டர் தான் இருக்கும்னு நினச்சி அதை வாங்கிட்டேன். அந்த ஸ்ப்ரெட்டை வச்சு செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு எல்லா குக்கீஸும். ஸோ ஒரு வாட்டி ஸ்ப்ரெட்டுங்கிறத வாங்கி தான் பார்க்கலாமே எப்படி இருக்கும்னு. பட் நான் பிஸ்னஸ்க்குன்னு ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுத்துக்கக்கூடாது போல். குக்கீஸ்லாம் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து சால்ட்டட் ஸ்ப்ரெட் போல் கொஞ்சம் சால்ட்டியாக இருந்துச்சு. தம்ருட் ஹல்வா பார்த்திங்கன்னா இந்த சைடு நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 7:15 ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. பாப்பாவும் எப்போவும் ஏந்திச்சிட்டாங்க. மறுபடிக்கும் எல்லோரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த குக்கீஸ் இவங்க கூட கொஞ்சம் தள்ளி விட்டாச்சு. சாப்பிடுங்கடா அப்படின்ட்டு 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கவும் அகெயின் பார்த்திங்கன்னா பட்டரில் மறுபடியும் வந்து 15 குக்கீஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சாக்லேட் குக்கீஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். புதுசாக ஏதாச்சும் வாங்கும்போது நம்ம வீட்டுக்காக ட்ரை பண்ணிடலாம். ஆர்டர்னு வரும்போது ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு நான் மறுபடிக்கும் ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து டப்பாலாம் வந்து தீர்ந்து போச்சு. ஹஸ்பண்ட் வரும்போதே பாக்ஸஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். கொஞ்சம் பல்காகவே வாங்கி வச்சுட்டேன். கொஞ்சம் இப்போ தேவைப்படும். நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தேன். இப்போ மறுபடிக்கும் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி குக்கீஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. சால்டட் ஸ்ப்ரெட் போல் அதனால தான் அது அப்படி இருந்துச்சு. டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக உப்பாக இருந்துச்சு அவ்வளோதான். 3 பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. 3 பாக்ஸு ரெடி பண்ணி பாக்ஸில் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் தம்ரூட் ஹல்வாவும் வந்து பேக் பண்ணிட்டேன். 250 கிராம் கேட்டிருந்தாங்க. ஸோ பேக் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பக்ரீத் டேவே போச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த விலாகும் இதோட வந்து எண்ட் ஆகுது. ஸோ உங்களை அகெயின் இதே மாதிரி என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் அப்படி இல்லைனா ரெசிபீஸில் அகெயின் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.